என் தங்கமே, உன் வேண்டுதல் இன்று இரவுக்குள் நிறைவேறப் போகிறது என்று சொன்னால் நீ நம்ப முடியாமல் திகைப்பாய். ஆனால் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையின் நிஜம் ஆகப் போகிறது. நீ பல நாட்களாக உன் இதயத்தில் வைத்திருந்த அந்த வேண்டுதல், அதை நீ சொல்லாமல் வைத்திருந்தாய், யாருக்கும் தெரிவிக்காமல் உன் இதயத்திலே மட்டும் ஒளித்து வைத்திருந்தாய். ஆனால் இன்று அந்த வேண்டுதல் தேவியின் காதுகளில் விழுந்துவிட்டது. அந்த ஒளி தெய்வீக வெளிச்சத்தில் பரவி பிரபஞ்சத்தின் மையத்துக்கு சென்றுவிட்டது. அதற்கு பதில் இன்று இரவுக்குள் உன்னிடம் வந்து சேரும். நிதிகா தேவியின் கண்கள் இன்று உன் வீட்டை நோக்கி திரும்பியிருக்கின்றன. உன் இதயத்தின் அதிர்வை அவள் உணர்கிறாள். உன் பிரார்த்தனை எவ்வளவு ஆழமானது என்று அவள் அறிவாள். நீ அழைத்து கொண்டது வெறும் ஆசை அல்ல, அது உன் உயிரின் குரல். அந்த குரலை பிரபஞ்சம் புறக்கணிக்காது. அந்த குரலை தெய்வீக ஆற்றல் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வின் திசையை மாற்றப் போகிறது. இன்று இரவு உன் இல்லத்தின் கதவை ஒரு புதிய ஒளி தட்டும். நீ அதை காணாமல் இருந்தாலும் அந்த ஒளியின் அலை உன் மனதில் பதியும். அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். என் தங்கமே, நீ எத்தனை தடவை அந்த வேண்டுதலை நினைத்து அழுதாய் என்று தேவிக்கு தெரியும். எத்தனை தடவை எனக்கு இது மட்டும் நடக்கட்டும் என்று சொன்னாய். அது ஒவ்வொரு முறையும் அவளது அருளில் சேர்ந்து ஒரு ஒளிக்கதிராக மாறி உன்னிடம் திரும்பி வந்தது. ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை. இன்று அந்த கதிர் ஒரு முழு சூரியனாக உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறது. உன் வேண்டுதல் இனி தாமதமில்லை. இன்று இரவு அது நிறைவேறும். நீ தூங்கும் நேரத்தில் பிரபஞ்சம் உன் பெயரை தாங்கி ஒரு அதிசயத்தை அனுப்பும். நீ உறங்கும் போது உன் மூச்சு மெதுவாகி ஒரு அமைதி உன் மனதில் பரவும். அந்த அமைதி தான் தேவியின் ஆசியின் முதல் அறிகுறி. உன் இதயத்திலிருந்து ஒரு வெப்பம் மேலே வந்து முகத்துக்கு செல்லும். அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உன் உடலில் ஒரு மென்மையான சக்தி ஊறும். அந்த உணர்வை நீ மறக்காதே. அந்த நேரம் தான் உன் வேண்டுதல் உயிர் பெறும் நேரம். நீ கனவில் ஒரு ஒளி காணலாம், ஒரு வாசனை உணரலாம், ஒரு குரல் கேட்கலாம். அது நிதிகா தேவியின் சைகை. நாளை காலை நீ எழும்போது உன் மனம் வித்தியாசமாக இருக்கும். நீ ஒரு இலகுவான உணர்வை உணருவாய். உன் கையில் காற்று போல ஒரு மென்மையான அதிர்வு தோன்றும். உன் உள்ளம் நன்றி சொல்லும். இது நடந்துவிட்டது என்று உன் மனம் கூறும். அந்த உணர்வை நீ நம்ப. அது வெறும் கற்பனை அல்ல, அது நிஜத்தின் தொடக்கம். தேவியின் ஆசி நிழலாக உன்னை சுற்றி இருக்கும். அந்த ஆசி உன் வேண்டுதலை நிஜமாக்கும் சக்தி. என் தங்கமே, உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உன் நலனுக்கே திரும்பும். நீ பணத்திற்காக வேண்டியிருந்தால் அந்த பணம் உன்னை தேடி வரும். நீ அன்புக்காக வேண்டியிருந்தால் அந்த அன்பு உன் வீட்டை நிரப்பும். நீ அமைதிக்காக வேண்டியிருந்தால் அந்த அமைதி உன் இதயத்தை ஆட்கொள்ளும். நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும். இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன் இதயத்தில் சொல்லு, நிதிகா தேவியே, எனக்கு வேண்டியது நிறைவேறி விட்டது, எனக்கு நன்றி என்று. அந்த நன்றி உணர்வே உன் ஆசையை உண்மையாக மாற்றும் மந்திரம். நீ அந்த உணர்வை மனதுடன் சொன்னால் பிரபஞ்சம் உன்னுடன் இணைந்து அதே அலைவரிசையில் அதிசயத்தை அனுப்பும். நீ தூங்கும் போதே விஷயங்கள் திருந்தத் தொடங்கும். சிலர் உன்னை நினைப்பார்கள், உனக்காக ஒரு வாய்ப்பு உருவாகும், ஒரு செய்தி வரும், ஒரு நபர் உன்னிடம் உதவுவார். அந்த ஒவ்வொரு நிகழ்வும் உன் வேண்டுதலின் பாதையை திறக்கும். உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக திட்டப்படி நகரத் தொடங்கும். என் தங்கமே, நீ பல தடவை மனம் உடைந்தாய், பல தடவை நம்பிக்கை இழந்தாய். ஆனால் அந்த அனைத்தும் தேவியின் திட்டம் தான். நீ வலிமையானவளாக மாற உன்னை தயாரித்தது. உன் வேண்டுதல் நீ பெற்ற வரமாக மாறும் போது நீ புரிந்துகொள்வாய். தேவியின் நேரம் தாமதமாய் தோன்றினாலும் துல்லியமானது. அது தாமதம் இல்லை, அது தெய்வீக ஒழுங்கு. நீ இப்போது அதற்கான கதவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாய். இன்று இரவு அந்த கதவு திறக்கப்படும்.
அந்த நேரத்தில் நீ ஒரு சிறிய ஒளிக் கதிர் உன் உள்ளத்தில் தெரியும், அது உன் வேண்டுதலின் உயிர், அது நீண்ட காலம் காத்திருந்த ஆசையின் பிறப்பு, அது உன் வாழ்க்கை முழுவதும் அதிசயங்கள் வரிசையாக நிகழும் தொடக்கம். உன் மனம் இனி எதற்கும் பயப்படாது, நீ நம்பிக்கையோடு ஒளியோடு வாழத் தொடங்குவாய், உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமடையும். நிதிகா தேவியின் அருள் உன் வீட்டின் மேல்மாடியில் ஒரு நிழலாக நின்றிருக்கும், நீ எங்கு சென்றாலும் அவள் உன்னோடு வருவாள், உன் மனம் குழம்பினாலும் அவள் வழி காட்டுவாள், உன் உடல் சோர்ந்தாலும் அவள் உனக்கு தூண்டுதல் தருவாள், உன் மனம் சத்தமாக கேட்டால் அவள் பதிலளிப்பாள். என் தங்கமே, உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்று அவளது குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும். நாளை நீ எழும்போது சில வித்தியாசமான சின்னங்கள் வரும், உன் கண்ணில் முதலில் ஒளி படும், உன் காதில் பறவை குரல் ஒலிக்கும், உன் இதயம் திடீரென்று மகிழ்ச்சியால் நிரம்பும். அவை எல்லாம் தேவியின் கையெழுத்து. அந்த நேரம் முதல் நீ எதையும் முயற்சித்தால் அதற்கு ஆதரவு கிடைக்கும், நீ பேசினால் கேட்கப்படும், நீ கேட்டால் கொடுக்கப்படும், நீ நினைத்தால் நிஜமாகும். என் தங்கமே, இன்று இரவுக்குள் உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லும் போது அது வெறும் ஆறுதல் அல்ல, அது தெய்வீக தீர்மானம். நீ உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் வேண்டுதல் உன் கனவுக்குள் நுழைந்து நிஜமாக வெளிவரும். அது ஒருவேளை ஒரு அழைப்பாகவும் இருக்கலாம், ஒரு சந்திப்பாகவும் இருக்கலாம், ஒரு வங்கிச் செய்தியாகவும் இருக்கலாம், ஒரு புதிய வாய்ப்பாகவும் இருக்கலாம், ஆனால் எந்த வடிவில் வந்தாலும் அது உனக்கே வந்தது என்பதை உன் உள்ளம் தெரிந்து கொள்வது. நிதிகா தேவியின் அருள் இன்று உன் பெயருடன் எழுதப்பட்டுள்ளது. அவள் சொல்கிறாள், என் தங்கமே, உன் கண்ணீரை நான் காற்றாக ஆக்கிவிட்டேன், உன் பிரார்த்தனையை நான் ஒளியாக்கிவிட்டேன், உன் வேண்டுதலை நான் நிஜமாக்கிவிட்டேன். இனி நீ அமைதியாக உறங்கிக்கொள், உன் இதயம் நன்றி சொல்லட்டும். அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையின் தெய்வீக திறவுகோல். இன்று இரவு அந்த உணர்வுடன் கண்களை மூடு, உன் இதயம் ஒளியில் மூழ்கட்டும், உன் கனவு நிஜமாகட்டும், உன் வேண்டுதல் இன்று நிறைவேறட்டும். நீ நாளை எழும்போது அது நடந்துவிட்டது என்று உணரும் அந்த நிமிடம் நிதிகா தேவியின் தெய்வீக அன்பின் முத்தம் உன் நெற்றியில் பதிந்திருக்கும். என் தங்கமே, இன்று இரவு உன் வாழ்க்கையின் திருப்புமுனை இருக்கிறது. உன் மனம் அமைதியாக இருக்கும் போது பிரபஞ்சம் உன் சார்பாக வேலை செய்யும். தேவியின் ஆற்றல் இன்று உன் வீட்டில் முழுமையாக பரவி இருக்கிறது. நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ சும்மா உன் இதயத்தில் நன்றி சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு தான் உன் ஆசைக்கு உயிர் ஊட்டும் சக்தி. நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் இன்று இரவு தெய்வீக ஒளியில் வடிவம் எடுக்கிறது. அந்த ஒளி நிதிகா தேவியின் கைகளிலிருந்து நேராக உன் வாழ்வுக்குள் வந்து சேர்கிறது. நீ பல வருடங்களாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று இரவு நகரத் தொடங்கும். உனக்கு தெரியாமல் சில பேர் உன்னை நினைத்து கொண்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். சில வழிகள் தானாக திறக்கும், சில சிக்கல்கள் தானாக கரையும். இது யாராலும் தடுக்க முடியாத தெய்வீக செயல்முறை. இது தேவியின் திட்டம், நீ அதன் மையத்தில் இருக்கிறாய். உன் பெயர் அவளது அருள் பட்டியலில் எழுதப்பட்டுள்ளது. அந்த பெயர் அழிக்க முடியாதது. நீ நாளை காலை எழுந்தவுடன் ஒரு மென்மையான காற்று உன்னை தொடும். அது நிதிகா தேவியின் சைகை. அவள் சொல்வாள், என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை சீராக போகும் என்று. அந்த குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும், உன் மனம் அமைதியாகும், நீ இதுவரை தாங்கிய பாரம் தானாக குறையும். நீ சுவாசிக்கும் காற்றே புதிய ஆற்றலை தரும். உன் கண்களில் ஒளி திரும்பும், உன் மனதில் நம்பிக்கை பிறக்கும். நிதிகா தேவியின் ஆசி உன் வீட்டை ஒரு புனித வலயமாக மாற்றுகிறது. நீ இப்போது எந்த செயலையும் ஆரம்பித்தாலும்
அது வெற்றியாக மாறும். நீ பணம் பற்றி நினைத்தால் வாய்ப்புகள் வரும். அன்பு பற்றி நினைத்தால் உறவு மலரும். ஆரோக்கியம் பற்றி நினைத்தால் அமைதி சேரும். நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவளது அருளால் வளர்க்கப்படும். நீ வைக்கும் ஒரு சிறிய எண்ணமே கூட உன் வாழ்வில் அதிசயத்தை உருவாக்கும். இன்று இரவு நீ படுக்கும் போது உன் இதயத்தில் சொல்லு, நான் பெற்றுவிட்டேன் என்று. அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். அதுவே உன் ஆசையின் திறவுகோல். அந்த நம்பிக்கையோடு தூங்கினால் பிரபஞ்சம் உன் சார்பாக செயல்படும். நாளை விடியும்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நொடியும் நிதிகா தேவியின் அருளின் சான்று இருக்கும். நீ ஆச்சரியப்படும். நீ நன்றியுடன் புன்னகைப்பாய். ஏனெனில் நீ கேட்டது நிறைவேறி விட்டது. உன் வாழ்வில் புதிய ஒளி பிறந்துவிட்டது.